தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைவோமா? இந்த வயது எதற்கான வயது அப்படின்னா, நீங்க ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிற வயது. வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. சோ இந்த பாட்டை என்னோட சேர்ந்து நீங்க பாடணும், இதை கத்துக்கணும். ரொம்ப அழகான பாடல். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். அதுல அடுத்த லைன், உங்க பிள்ளைனா உங்க பிள்ளைனா நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நம்ம பாருங்களேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்க எவ்வளவு ஷேர் பண்றீங்க, எவ்வளவு டீப்பா உங்க இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க சொல்றீங்கல்ல, இப்படி நடந்துச்சுப்பா சொல்றீங்கல்ல. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஏசப்பாவுக்கு முன்னாடி போய் நின்னு உங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்திருக்கீங்களா? ஆண்டவரே, இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தான்ப்பா, ஒரு பொண்ணை பார்த்தான்ப்பா, இந்த மாதிரி இன்னைக்கு நடந்துச்சுப்பா ஸ்கூல்ல, யாராவது ஒருத்தர் அப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? அப்போ இந்த சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். இந்த நெருக்கம் என்னைக்கு வருதோ, நான் நம்புறேன் அன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அது ஒருவேளை இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லைன்னா கூட நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்க இது விளையாட்டுத்தனமா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பிள்ளைங்க உங்க அப்பா ஒருவேளை நல்லா சம்பாதிக்கலாம், நீங்க உங்களை நல்லா படிக்க வச்சுக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை தேடுறதுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீ எல்லாத்தையும் இழந்து ஆண்டவரிடத்துல நிக்கிறத விட, நான் நம்புறேன் இந்த நேரத்துல கர்த்தரை தேடுனீங்கன்னா, நீங்க வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, இதற்கும் அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார்.